the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட தேவ செய்தி. I don't know about India. நான் இந்திய தேசத்தை குறித்து அதிகமா எனக்கு தெரியாது. But in America, conservative evangelicals like me hardly talk about the anointing of the Spirit. என்னை போல சுவிசேஷ சபைகளை சேர்ந்த அநேகர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக செய்திகள் அவர்கள் கொடுப்பதில்லை. So today I want to share with you 3 things about the believer's anointing. விசுவாசிகளுடைய அபிஷேகம் இதை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you have paper and pen, make some notes. 3 things about the believer's blessings of our anointing. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அளிக்கிற ஆசீர்வாதமான அந்த அபிஷேகத்தை குறித்த 3 குறிப்புகள் அவைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். Number 1, முதலாவதாக the reality of our anointing. The reality of the believer's anointing. விசுவாசிகளை தேவன் அபிஷேகிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தினுடைய உண்மை தன்மை என்ன என்று அறிய போகிறோம். In the Old Testament, only a few people were anointed. பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்களானால் சிலர் அபிஷேகம் பெற்றதை குறித்து அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். And they were usually a prophet, அவர்கள் பொதுவாக தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், a priest, அவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள், or what else? வேறு யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம், or a king. ராஜாக்களாக இருக்கிறவர்கள். Prophet, a priest, and a king. தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் இவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். But since the day of Pentecost, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து, write this down, every born again believer has been anointed by God. அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். Turn to 2 Corinthians chapter 1 verse 21 and 22. 2 Corinthians 1:21 and 22. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 22 வசனங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை 2 கொரிந்தியர் 21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். Here's how it reads in my Bible. Now he who established us with you in Christ and has anointed us is God, who also has sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. We are both sealed and anointed by God. Amen. Amen. உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். In some churches, people are searching for their anointing. சில சபைகளிலே தங்களுக்கு அபிஷேக அனுபவம் வேண்டும் என்று அதை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். But every born again believer has been anointed by God's Holy Spirit. மறுபடியும் பிறந்த அனுபவமுள்ள விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். And unlike what some people say, you cannot lose your anointing. அதே போல நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்று கூட சொல்லுகிறார்கள். For 1 John chapter 2 verse 27 tells us that the anointing we receive from God remains in us. Amen. The anointing we have received from God remains in us. 1 John 2:27. Somebody can read that. 1 யோவான் 2 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது.
பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. Amen. Amen. First, the reality of our anointing. நம்முடைய அபிஷேகத்தினுடைய உண்மை தன்மை முதலாவது நாம் அறிய வேண்டும். Second, the purpose of our anointing. இரண்டாவதாக எந்த நோக்கத்திற்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். In the Old Testament, anointing involved the pouring sacred oil on someone's head to signify that God had set them apart. சிலர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த அபிஷேகமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. For example, in 1 Samuel chapter 16, the prophet Samuel anointed David as king. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The purpose of anointing is to set someone or something apart for a specific holy purpose. இதனுடைய நோக்கம் ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்றால் தேவனுடைய பரிசுத்தத்திற்காக, பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டதற்காக அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். By anointing us, God is telling every believer that He has set us apart for a specific holy purpose. விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது பண்ணப்பட்டதனாலே அவர்கள் தேவனுடைய பரிசுத்த நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்கிறது. Don't miss this. God has a special plan for every Christian. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை அல்லது விசுவாசியை குறித்த விசேஷித்த நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் இழந்து போக கூடாது. God has a special plan for the full-time worker. தேவன் ஒரு முழு நேர ஊழியரை குறித்த நோக்கமுடையவராக இருக்கிறார். God has a special plan for that teenager who comes to Christ. வாலிப வயதிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை குறித்து தேவனுக்கு நோக்கம் உண்டு. God has a special plan for the sisters who have received Christ as Savior. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரிகளை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Because every Christian has been anointed by the Holy Spirit. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். Yet this God has a special purpose for each of us. நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் விசேஷித்த நோக்கமுடையவராக இருக்கிறார். Most of us have appliances at home. Most of us have appliances or if you have a refrigerator, you don't try to cook things in your refrigerator. நாம் வீடுகளிலே நாம் ரெஃப்ரிஜரேட்டர் பழக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஃப்ரீசர்ல அதிக நேரம் வைத்ததை எடுத்து நாம் அதை உபயோகப்படுத்த முடியாது. And you don't put things to cook inside the freezer. ஃப்ரீசருக்குள்ளே வைத்து அதை நாம் சமைக்கவும் முடியாது. The person who made the fridge, you use your fridge? Yeah. The third person who made the fridge gets the decision as to what it is made for. அந்த ஃப்ரிட்ஜை ஏற்படுத்தினவர் அல்லது உண்டாக்கினவர் அது எதற்காக உண்டாக்கப்பட்டது எல்லாவற்றையும் அவர் நமக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறார். And God's purpose for us is up to Him, not up to us. ஆகவே தேவனுடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கம் நம்மிலே வெளிப்பட வேண்டும். So what have we said so far? இதுவரை நாம் பார்த்த காரியங்கள் The reality of our anointing. நம்முடைய அபிஷேகத்தினுடைய உண்மை. Second, the purpose of our anointing. நம்முடைய அபிஷேகத்தினுடைய நோக்கம். That God has a special purpose for every Christian. ஒவ்வொரு விசுவாசியை குறித்த விசேஷித்த நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது. And now I want to share with you today
three blessings of our anointing. நம்முடைய அபிஷேகத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து விரும்புகிறேன். And I believe some of these things will be a blessing to some of you as full-time workers. முழு நேர ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. For the blessings of God's anointing are designed to provide us with everything we need to be successful in achieving His purpose for us. தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு, அதை வல்லமையாக செய்து முடிப்பதற்கு நமக்கு என்ன அவசியமோ தேவையோ அதை இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கிறது. God has a special purpose for each of us and has anointed us to make sure we have the resources to fulfill His purpose. தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணினதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And as we discuss 3 blessings of our anointing, நம்முடைய அபிஷேகத்தினுடைய 3 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, I want to look at 3 stories of the life from King David. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் உள்ள சில உண்மைகளை, அவருடைய வாழ்க்கை காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். A man who was anointed by God when he was only 15 years old. ஒரு 15 வயதுடையவராக இருக்கும் பொழுது தாவீது அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். First, we are blessed with divine favor. முதலாவதாக தேவனுடைய தயவு, அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது முதலாவது தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. Turn to 1 Samuel. 1 சாமுவேல் புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 Samuel chapter 19. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் verses 1 through 5. 1 5 வரை உள்ள வாக்கியங்கள். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீது மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மரபான இடத்தில் ஒழித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொண்டு போடுகிறதுனால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானே என்றான். David's relationship with John is so amazing. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள அந்த உறவு ஆச்சரியப்படத்தக்க ஒரு உறவாய் இருந்தது. Enemies of the Bible have tried to say there was a sinful relation going on between David and Jonathan. அநேக வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதனாலே யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவு ஒரு பாவமுள்ள உறவாய் இருந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். But there was nothing sinful going on between David and Jonathan. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையிலே எந்த விதமான பாவ காரியங்களும் அவர்கள் மத்தியிலே காணப்படவில்லை. God had worked it out and designed it just to show the way that Jonathan loved David was designed by God to show how much and how far he will go to show his children divine favor. ஆகவே எப்படி யோனத்தான் தன்னுடைய தாவீது மீது எவ்வளவு பட்சமாக இருந்தாரோ அந்த அன்பை தேவன் விசுவாசிகள் மீது தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் பட்சமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உதாரணமாக எடுத்து இங்கே சொல்கிறார். You know, when I was in Sunday school, I thought, and the teacher told me, that the reason that David and Jonathan were so close was because they were about the same age. அந்த தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள அந்த உறவை
மிகவும் சிறந்த உறவு என்பதை என்னுடைய நாயகம் பள்ளியிலே சிறுவனாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் அந்த உறவு ஏற்பட்டது என்றால் அவர்கள் இருவரும் ஒரே வயதுடையவர்களாக இருந்ததினாலே. But did you know David and Jonathan were not even close in age? அவர்கள் இருவருக்கும் எவ்வளவு நெருங்கிய அந்த வயதுக்கு கூட தொடர்பு எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? For when Saul brought David into the palace, David was 16 years old, about 16, and at that time, David was about 16, while Jonathan was in his mid-40s. இந்த தாவீதை சவுலுடைய அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வரும் பொழுது தாவீதுக்கு 16 வயதுடையவராய் இருந்தார். அதே நேரத்திலே யோனத்தான் 40 வயதுடையவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jonathan was almost 30 years older than David. 13 வருடம் மூத்தவராக அந்த வயதிலே மூத்தவராக யோனத்தான் காணப்பட்டார். So the relationship was not because they were close in age. அவர்கள் ஒரே வயதுடையவராய் இருந்ததினாலே உண்டான ஒரு உறவல்ல அவர்களுக்கு இருந்த உறவு. It was fully because of God's favor on David. தாவீது மீது தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்க விரும்பினாரோ அதை இந்த இடத்திலே யோனத்தான் மூலமாக கிடைக்கப்படுகிறார். As a result, Jonathan, who was heir to the throne, was willing to risk everything to help David. அந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்குள்ள உறவுதான் யோனத்தான் தான் வர வேண்டிய அந்த சிங்காசனத்தை தான் ராஜாவாக ஆள வேண்டும் என்று இருந்தாலும் கூட தாவீது மீது வைத்த அந்த உறவிலே அன்பிலே அதை விட்டுக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தார். Do you believe you are anointed by God? நீங்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you believe it? விசுவாசிக்கிறீர்களா? Well, if you have been specially anointed, I hope you recognize that one of the blessings is God's divine favor. Amen. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம் தயவு அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது உணர்ந்திருக்கிறீர்களா? David knew God's favor was on him, and in Psalm 5:12 he said, "For you, O Lord," Psalm 5:12, David says, "For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield." Hallelujah. He was surrounded as a shield with by God's divine favor. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். Some people believe that God's grace and God's favor is the same. சிலர் தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை என்ற இரண்டுமே ஒன்றுதான் என்று சிலர் சொல்கிறார்கள். But although they are interrelated, write this down if you're taking notes. நீங்கள் நோட்ஸ் எழுதி கொண்டிருப்பீர்களானால் நான் சொல்லுவதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். God's favor can be described as, listen to this, the tangible evidence that a person has the approval of the Lord. தேவனுடைய தயவு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறார். ஆகவே தேவ தயவு அங்கே விளங்குகிறது. Every Christian is experiencing God's grace, but sometimes not every Christian is experiencing God's favor. எல்லாரும் தேவனுடைய கிருபை, விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் தேவனுடைய தயவு என்பது எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வது கிடையாது. For although we have all been appointed and anointed by the Spirit, it's only when we submit to Him that we receive His favor and can point to tangible evidence that we have His approval. ஆகவே தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் நாம் அவர்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்மை விட்டுக் கொடுக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? தேவனுடைய தயவு நம் மீது விளங்கப்படுகிறார். And one of the tangible evidences, God will bring people into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சிலரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். And guess what? When God brings people into our lives to show us His favor, we won't have to manipulate anybody. ஆகவே நாம் தேவன் சிலரை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து
அவருடைய தயவை அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க பண்ணுகிறார். இதை குறித்து நாம் சரியாக புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்ளும், தவறாக பயன்படுத்தக்கூடாது. I'm going to tell you a story and I hope you can get it, okay? We were on years ago, my wife and I were on our way from Paris to London. நானும் என்னுடைய மனைவியாரும் பாரிஸிலிருந்து லண்டனுக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். We were running late and when we got on the train, we didn't get to check where we were to come up. ஆகவே நாங்கள் தாமதமாக புறப்பட்டதினாலே நாங்கள் அந்த எங்களுடைய எல்லாவற்றையும் சரி செய்து சரியான வேளையிலே நாங்கள் பிரயாணப்பட முடியாத சூழ்நிலை இருந்தது. So we were to come off and catch a ferry to go to England. ஆகவே அந்த முடியாததினாலே நாங்கள் கப்பல் அல்லது போட் மூலமாக நாங்கள் பிரயாணம் பண்ண முயற்சி செய்தோம். 1 hour into the trip, it suddenly dawned on me I didn't know where to come up. It's not there. I said 1 hour after we were on the train, I suddenly realized I didn't know where I was to come up, to exit. நான் அந்த ட்ரெயினில் இருந்து நாங்கள் வெளியே வரும் பொழுது எந்த வழியாக நாங்கள் வெளியே வர வேண்டும் என்பதை ஒரு மணி நேரமாக நான் அறியாதவனாக இருந்தேன். So I went around asking everybody, do you speak English? நான் அந்த ஊர்ல போய் எல்லாரிடத்திலும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்று அநேக இடத்துல கேட்டேன். Nobody spoke English. அந்த ஊர்ல யாருமே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இல்லை. So I finally picked up our bags. We came to a stop, and I said, "My wife, let's try this. We're going to get off here." நாங்கள் வேற வழியே இல்லை, எங்களுடைய சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரி இறங்கி போவோம். வேற வழியில இருந்து என்னுடைய மனைவியாரும் சேர்ந்து நாங்கள் இறங்கினோம். And as we were leaving the train, நாங்கள் அந்த ட்ரெயினை விட்டு வெளியே வந்த பொழுது a Chinese man stopped us. ஒரு சீன தேசத்தில் இருந்த ஒரு மனிதன் எங்களை சந்தித்து எங்களை நிறுத்தி பேச ஆரம்பித்தார். And said, "This is not your stop." அவர் சொன்னார், நீங்கள் இறங்கினீர்களே, இது நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு இடம் அல்ல. Wait till you see me leave. Wait till you see me get off. நான் எங்கே இறங்குகிறேனோ அங்கே நீங்கள் இறங்குவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். I was a little bit worried. எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. Could I trust this man that I didn't know? இந்த மனுஷன் சொல்லுவதை நம்புவதா அல்லது வேண்டாம் என்று விட்டு விடுவதா என்று யோசித்தேன். He said, "Come on, wherever come on, I come on." மேலே ஏறுங்கள், என்னோடு கூட வாருங்கள் என்று எங்களை அழைத்தான். Was he going to capture us? Was he going to kidnap చేస్తాడు? You got it now? Yeah, kidnapping. Okay. So ஏமாத்தி கூட்டு போயிடுவாங்க. anyhow, I short this story. It turns out he told us where to come off. He had made arrangements for us to catch the ferry and took us to the train. He did everything. மனிதன் எங்களோடு கூட இருந்து எங்களை எங்கே ட்ரெயினிலிருந்து இறங்க வேண்டுமோ அங்கே இறங்கவும் எங்களுக்கான அடுத்து அந்த பெரியை அந்த போட்டை பிடிப்பதற்கு எங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டுமோ எல்லாத்தையுமே செய்து அருமையாக உதவி செய்தார். When we were looking for him to say thanks, he was gone. நான் அவரை பார்த்து நீங்க செய்த காரியங்களுக்கு நன்றி என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் மறைந்து போய்விட்டார். I've read about angels. ஏஞ்சல்ஸை பற்றி தூதர்களை பற்றி கேட்டிருக்கிறேன். That day I wondered, had God sent an angel? அந்த நாளிலே எப்படி தேவதூதனை தேவனுக்கு அனுப்பினார் என்பதை அப்பொழுது நான் கொஞ்சம் புரிந்து கொண்டேன். Whether he was an angel or not, அவர் ஒரு ஏஞ்சலோ அல்லது வேற மனிதனோ எனக்கு தெரியாது. God sent him to show us favor. ஆனால் எனக்கு தயவு காட்டும்படி தேவன் அவரை அனுப்பி இருக்கிறார். My brothers, we are blessed with divine favor. Amen. நாம் எல்லாருமே தேவனுடைய தயவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். But second, because of our anointing, we are blessed with divine resilience. That may not be a common word. Resilience, bounce back. நாம் அடுத்ததாக நாம் துள்ளி குதிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். All right. Look at 1 Samuel chapter 30. அதை குறிக்கக்கூடிய வசனம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1-6 வரை. 1
1 Samuel chapter 30, and we're going to read from verse 1 to verse 6. 1 Samuel chapter 30, verse 1 to verse 6. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே கில்காலுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெடுத்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்படுத்திக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் வேலையில்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாவின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்படுத்திக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கண்டறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். What a terrible story! எவ்வளவு பயங்கரமான ஒரு கதையை நாம் இங்கே பார்க்கிறோம். Can you imagine that were you? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? You come back from fighting நீங்கள் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறீர்கள். and your whole family is captured. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய முழு குடும்பமும் சிறைபிடித்துக் கொண்டு அல்லது எடுத்துக்கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். Your house and the entire village is burned. அவர்களுடைய முழு கிராமமும் கூட நெருப்புக்குள்ளாக அல்லது தீயரிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்துக் கொள்ளுது. And on top of that, they want to stone you. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கல்லெறியக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். For my brothers and sisters, part of God's favor is divine resilience. ஆகவே தேவனுடைய தயவிலே ஒரு பங்குதான் தேவன் நம்மை அவர் அந்த சூழ்நிலையிலே நம்மை வழிநடத்துகிறார், தாங்கிக் கொள்கிறார். Resilience is bounce back. நம்மை மறுபடியும் அவர் நம்முடைய நிலைமைக்கு நம்மை நிறுத்துகிறார். It's the ability to bounce back from adversity and difficult events in life. வாழ்க்கையிலே காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகள், தோல்விகள், இவை யாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் செயல்பட்டு நம்மை மாற்றுகிறார். So young men, வாலிபர்களாக இருக்கிறவர்கள், as you go forward to spread the gospel, நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பதற்காக நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். you may face severe adversity. நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள் அங்கே காத்திருக்கும். But don't throw in the towel. ஆகவே நீங்கள் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் மனமடிந்து போக வேண்டாம். Because one of the blessings of God's anointing is divine bounce back. தேவனுடைய அபிஷேகத்தினுடைய ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக, உங்களை மறுபடியும் திடப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். Listen, when our back is against the wall, we must draw strength from the Lord. Write this down. Write this down. Can you see it? Yeah, better back. You know, when you use that expression in English, when your back is against the wall. In other words, when everything is going against you, நமக்கு விரோதமாக சகலமும் வரும்பொழுது, சகல சூழ்நிலைகளும் மாறும் பொழுது, when everything is against you, draw strength from the Lord. உங்களுக்கு எல்லா பலமும் போய்விடும். அந்த சூழ்நிலையிலே தேவனிடத்திலிருந்து வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வரும். Somebody read 1 Corinthians chapter 10 verse 13. 1 Corinthians 10 அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார்.
ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, Is that the right verse? Amen. Next time, okay, let's leave that alone. Perhaps I should have to give them of translations so I can hear everything that you're saying. But praise the Lord. Yes, we can make it. Here's the bottom line. No matter how tough things may get, எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு நேரிட்டாலும் பரவாயில்லை. and the calling of the believer is not going to get any easier. தேவனுடைய அழைக்கப்பட்ட தேவனுடைய விசுவாசிகளுக்கு எல்லாம் எளிதாகவே நடந்துவிட முடியாது. Young men, tough times are ahead for the soldiers of Christ. ஆண்டவருக்கு போர்ச்சேவர்களாக செயல்பட வேண்டிய பாதிப்புகளாய் இருக்கிறவர்களுக்கு பலவிதமான பாடுகளும் பிரச்சனைகளும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். But no matter how tough times get, எப்படிப்பட்ட மோசமான நெருக்கமான நேரம் உங்களுக்கு வந்தாலும் சரி, God is able to help you to overcome. Amen. அவர் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் பெறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். We are overcomers in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். Third, மூன்றாவது blessing. மூன்றாவதான ஆசீர்வாதம், First, we're blessed with divine favor. தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. Second, we're blessed with divine resilience. தேவன் நம்மை மறுபடியும் சோர்விலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நம்மை மறுபடியும் பலப்படுத்துகிறார். And third, we're blessed with divine protection. மூன்றாவதாக தேவனுடைய பாதுகாப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறது. Go back to 1 Samuel chapter 9. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் நாம் வரலாம். And verse number 9. 9வது வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொன்னாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து 9 and 10. தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து முருக குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். Saul was a trained soldier. சவுலை பொறுத்தவரை அவன் நன்றாக பயிற்சி பெற்ற ஒரு போர் சேவகனாக இருந்தான். He knew how to accurately throw his spear. அவனுக்கு தெரியும் தன்னுடைய அந்த அம்பை சரியாக அதை எய்யக்கூடிய அந்த திறமை அவனுக்குள்ளே இருந்தது. He had a clear shot at David. அவன் நிச்சயமாக அந்த தாவீதை குறிபார்த்து எரிந்து கொண்டு போட முடியும். At a close distance. அதுவரை அவன் மிகவும் அதிக தூரத்திலே வேற இல்லை. But he missed. ஆனால் அங்கே அவன் குறிபார்த்து அவனை கொண்டு போட முடியவில்லை. It wasn't because Saul didn't know how to throw a spear. அந்த சவுலுக்கு அவன் அருகிலுள்ள ஒருவனை அவன் அம்பினாலே கொல்லக்கூடிய திறமை இல்லை என்பதனால் அல்ல. David was protected because of God's divine protection. தாவீது தேவனாலே பாதுகாக்கப்பட்டான். தேவன் அந்த பாதுகாப்பை அவனுக்காக அங்கே செய்தார். Amen. Never forget. மறந்துவிடக்கூடாது. No one can kill you if you are walking with Jesus. நீங்கள் ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது வாழும் பொழுது யாரும் உங்களை கொண்டு போட முடியாது. Yes, you will be blessed with divine protection தேவனுடைய அந்த பாதுகாப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். until God's mission for you is over. தேவனுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஊழியம் முடியும் வரை உங்களை யாரும் தொட முடியாது. The question is, am I really walking with Jesus? நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் தேவனோடு கூட நடக்கிறேனா, வாழ்கிறேனா? Am I committed to God's purpose? தேவனுடைய நோக்கங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை இடம் கொடுக்க